ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் இன்ஃபோ கிளிப்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு யூடியூப் சார்ந்த ஒரு 4 ரேண்டமான கொஷின்ஸு கேட்டிருக்காரு. ஸோ அந்த 4 ரேண்டமான கொஷின்ஸுக்கு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது ஏப்பா எனக்கு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு டவுட் உங்களுக்கும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மூலிமா அந்த டவுட் கிளியர் ஆகலாம். ஏன்னா அவர் கேட்ட அந்த 4 டவுட்டுமே யூடியூப்பில் 100க்கு 90% இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் நடுவில் நம்ம சேனல் சார்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃப்யூச்சரில் நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணியிருக்கோம். இதை நான் ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது உதாரணத்துக்கு நம்ம சேனலுக்கு யாராவது நம்ம ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, சூப்பர் தேங்க்ஸ் ஒரு வேளை பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி பண்ணுறாங்க ஒருத்தர் அப்படின்னா அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் அடுத்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி அந்த சேனல் ஐடியை மென்ஷன் பண்ணி ஒரு சின்ன தேங்க்ஸை அவங்களுக்கு அந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. இதை ஒரு ஃபார்மேட்டாகவே நான் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். சூப்பர் தேங்க்ஸ் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு தேங்க்ஸ், ஓகேங்களா? கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டோம்னா அது மறைஞ்சிரும். ஆனால் ஒரு வீடியோவில் நம்ம சூப்பர் தேங்க்ஸுக்கு ரிப்ளை தேங்க்ஸ் கொடுத்தோம்னா அது அந்த வீடியோ இருக்கிற வரைக்குமே அந்த ஒரு விஷயம் நம்ம இந்த வீடியோவில் ஒருத்தர் இப்படி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்கிறது எப்போவுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஃப்யூச்சரில் யார் பார்த்தாலும், ஓகேங்களா? அது கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ அந்த 4 டவுட் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சேனல் க்ரோத் ஆக ஆவரேஜாக எவ்வளோ நாள் ஆகும் ப்ரோ, குறிப்பாக அந்த ஷார்ட்ஸ் சேனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறிப்பாக யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் க்ரோத் ஆக, மானிட்டைஸ் ஆக, சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக இவ்வளவு நாள் தான் ஆகும்ன்ட்டு ஃபிக்ஸடாக சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் கேட்டகரியை பொறுத்து, அவங்க எப்படி வீடியோ போடுறாங்கங்கிறத பொறுத்து, எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்கங்கிறத பொறுத்து, அவங்க நீச்சில் எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிறத பொறுத்து, இது எல்லாமே பொறுத்து வேறுபடும். ஒரு சேனல் க்ரோத் வேறுபடும். குறிப்பாக ஷார்ட்ஸ் சேனலுங்கிறது க்ரோத்து எப்போ ஆகும்ன்ட்டு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 100% பேருக்கு மட்டும்தான் அது கை கொடுக்குது, நான் அனலைஸ் பண்ண வரைக்குமே. அதாவது வியூஸ் வகையிலும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி, இன்கம் பொறுத்த வரைக்கும் சரி, ஷார்ட்ஸ் 100க்கு 1% கிரியேட்டர்ஸ், அதுவும் குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் கிரியேட்டர்ஸுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மிச்சம் யாருக்குமே 1000 to 2000 வியூஸுக்கு மேலே போக மாட்டேங்குது. அந்த 1000 to 2000 வியூஸை நீங்கள் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஷார்ட்ஸ் வீடியோக்களே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கிறது தான் ஒரே வழியாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே பெருசாக க்ரோத் ஆகாது. நீங்கள் ஷார்ட்ஸை போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி மானிட்டைஸே ஆனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு ரெவன்யூ எடுக்கணுமில்ல. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா பெருசாக ஆட்ஸ் ப்ளேஸ் ஆகாது, சின்ன ஆட்ஸ் தான் ப்ளேஸ் ஆகும். அதுக்கும் பெருசாக ரெவன்யூ வராது. சொல்லப்போனால் அந்த பைசா கணக்கில் தான் ரெவன்யூ வரும். அதனால் அதுவும் பெருசாக உங்களுக்கு நீங்கள் அந்த 1 மாதம் ரெவன்யூ எடுக்கிறதுக்குள்ளே 1 வருஷம் நீங்கள் யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அப்போ ஷார்ட்ஸே போடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, லாங் வீடியோ போடுங்க, ஒரு ப்ராப்பரான ஆடியன்ஸ் உங்கள் சேனலுக்குள்ளே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் மானிட்டைஸ் ஆயிருங்க. லாங் வீடியோவுக்கு ஆவரேஜாக ஒரு 1000 to 2000, 2500 வியூஸாவது போகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போடுங்க, ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். அப்போ கடைசியாக சொல்லிக்கிறேன், குறிப்பாக ஷார்ட்ஸ் சேனலுக்கு இப்போ தான் க்ரோத் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸடாக சொல்லவே முடியாது. ஒரு லாங் வீடியோ போடுற வீடியோ கிரியேட்டர்னா கூட சொல்லிடலாம், இந்த கேட்டகரியா இது 3 மாதத்துக்குள்ளே ரீச் ஆகிடும், இந்த கேட்டகரி ஒரு 6 மாதத்துக்குள்ளே ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்ஸ் சேனல் நீங்கள் ப்ராப்பராகவே பண்ணாலும் ஒரு 1000 to 2000 வியூஸ் தான் எவ்ரி வீடியோக்கு போயிட்டு இருக்குன்னா
அது எப்போ க்ரோத் ஆகும்னே சொல்ல முடியாது. அவங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அமையும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட். 2வது வந்து ஷார்ட்ஸ் வந்து ஒரு வாரத்தில் எத்தனை போடலான்னு கேட்டிருக்கிறாரு. அதுவும் அப்படி தான். ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகுது. அதனால் போட்டிகள் தான். ஷார்ட்ஸில் ஏகப்பட்ட போட்டி. ஒரு ஆடியன்ஸ் ஒரு யூடியூப் வீடியோவை பார்க்குறாருன்னா, ஒரு அரை மணி நேரம் பார்க்குறாருன்னா ஒரு 20-30 ஷார்ட்ஸு, அதுவும் அவருக்கு பிடிச்ச கிரியேட்டரோடைய ஷார்ட்ஸ் தான் யூடியூப் அல்காரிதம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அதை தாண்டி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த கிரியேட்டரை விட பெஸ்ட்டான கண்டென்ட் கொடுக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் புது ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை ஷார்ட்ஸ் வந்த புதுசில் இது இப்படி இல்லை. இப்போ ஷார்ட்ஸ் நிறைய ஆடியன்ஸ் பிடிச்சிட்டாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் நிறைய ஆடியன்ஸை பிடிச்சிட்டதுனால இப்போத்த நிலவரப்படி இதுதான் நிலமை. ஓகேங்களா? நீங்கள் ஒரு நியூ ஆடியன்ஸை பிடிக்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 போட்டாலும் சரி, ஒரு வாரத்துக்கு 1 போட்டாலும் சரி, ஒரு மாதத்துக்கே 1 போட்டாலும் சரி, ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலும் அதை இப்போ இருக்கிற டாப் கிரியேட்டர்ஸை பீட் பண்ணுற லெவலுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஷார்ட்ஸில் நீங்கள் ரீச் ஆக முடியுமே தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இது 2வது. இது 3வது ஒரு சின்ன ஷவுட் அவுட். நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் தான். நம்ம வந்து சேனல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து நம்ம சேனல் உங்களை எப்படி ப்ரோ காண்டாக்ட் பண்ணுறது, எனக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படிங்கிறீங்க. இனி இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் உங்கள் யூடியூப் ரிலேட்டடான டவுட்டை நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து காண்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க. காண்டாக்ட் நம்பர் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறப்ப நான் ரிப்ளை பண்ணுவேன், நான் ஒரு வேலையில் இருக்கிறப்ப நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். இதனால் ஒரு தெளிவான கான்வர்சேஷன் இருக்காது. மெயில் தான் கொஞ்சம் பெஸ்ட். அதனால் மெயில் வச்சுருக்கேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணாலும் மெயிலில் எப்போ ரிப்ளை வர்றது அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். உடனுக்குடன் குயிக் ரிப்ளை வரும். நம்ம சேனல் கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குயிக்காக ரிப்ளை வரும்ன்ட்டு. அந்த அளவுக்கு குயிக்காக ரிப்ளை வரும். ஓகேங்களா? இந்த லெவலோடைய நேம் வந்து லேர்னர்ஸ், அதாவது கற்றுக்கொள்பவர்கள். ₹179 மாதம் இதில் பே பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 விதமாக நான் லெவல்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து சேட் சப்போர்ட் ஆன் ஜிமெயில். அதாவது யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இதில் என்கிட்ட கேட்கலாம். நான் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவேன். யூடியூப்பில் இம்பார்ட்டண்டான ஏதாவது ஒரு அப்டேட் இஷ்யூஸ் வருதுன்னா அது உங்களுக்கு வாய்ஸாவோ டெக்ஸ்டாவோ உடனுக்குடன் நான் இதில் தெரிவிச்சிருவேன். இது ஃபர்ஸ்ட். பர்சனலைஸ்டு க்ரோத் டிப்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பேன். அதாவது உங்களுடைய சேனலுக்குன்ட்டு தனிப்பட்ட முறையில் உங்கள் சேனல் லோகோ சரியாக இருக்கா, பேனர் சரியாக இருக்கா, உங்கள் சேனல் நிறை குறை என்ன, அடுத்து உங்கள் சேனல் எப்படி பண்ணணும், உங்கள் சேனல் கேட்டகரி சரியாக இருக்கா, கீவேர்ட்ஸ் எல்லாம் சரியாக ஆட் பண்ணுறீங்களா, தம்ப்நெயில் கரெக்டாக வைக்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லா விஷயமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு சேனல் க்ரோத் ஆகும். இது எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்ப்பேன். இது எல்லாமே ஒரே நாளிலும் பார்க்கவும் முடியாது. ஏன்னா யூடியூபுங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சேனலுக்கு நான் பார்த்து சரி பண்ணுவேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஒரு லாங் டேர்ம் இருக்கீங்கன்னா உங்கள் சேனல் ஒரு சேஞ்ச் ஆகி நல்லா ரீச் ஆகிறத நீங்கள் கூட பார்க்கலாம். ஓகேங்களா? அதே சமயம் இந்த மெம்பர்ஷிப்பில் ஒரு சில ரூல்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்கள் சேனல், அதாவது மொபைல் நம்பர் இதில் தரமாட்டேன், அதுக்கு பதிலாக தான் மெயில் ஐடி. 2வது, உங்கள் சேனல் ஐடி பாஸ்வேர்டை என்கிட்ட கொடுத்து ஒரு விஷயத்தை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்கிற மாதிரி யாரும் கேட்க வேணாம். அதுவும் நான் பண்ண மாட்டேன். அதாவது உங்கள் சேனல் செட்டிங்ஸ் வந்து எதாவது டவுட்டு அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை நான் வந்து பார்த்துட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதாவது உதாரணம் எப்படின்னா, ஒரு டீச்சராக நான் சொல்லி கொடுக்கலாம், ஆனால் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டான நீங்கள் தான் எழுதணும். ரிசல்ட் உங்களுடைய சேனல் கேட்டகரியில் இருக்கிற ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை தருவாங்க. ஓகேங்களா? ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். என்ன நீங்கள் அடுத்து பண்ணணுங்கிறத சொல்லுவேன். ஓவரால் உங்கள் சேனலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணுவேன். உங்கள் சேனலுக்கு தேவையான கீவேர்ட்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி தருவேன். உங்கள் சேனலுக்கு சப்போஸ் லோகோ நல்லா இல்லைன்னா ஒரு பேசிக் லெவல் லோகோ க்ரியேட் பண்ணி தருவேன். உங்களுடைய டைட்டிலில் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பர்சனலைஸ்டு க்ரோத் டிப்ஸாக இருக்கும். இது வந்து நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் பொதுவாக சொல்ல மாட்டேன். இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனலுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நான் ரிசர்ச் பண்ணி சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் ரூல்ஸ் 2 தான். என்னுடைய மொபைல் நம்பரை கேட்காதீங்க. உங்கள் சேனலை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணி நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவ்வளோதான்.
ஸோ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீச் பண்ணுவேன் இதில், ஓகேங்களா? குயிக் ரிப்ளை வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ 3வதா அந்த டிப்ஸில் என்னங்கிறத சொல்கிறேன். ஒரே நீச்சில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. வேறு நீச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதாவது என்ன கேட்டிருக்காருன்னா, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் ஒரே நீச்சில் தான் வீடியோ போடுறேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி அவுட்ரேட்டரான பழைய வேறு நீச்சஸ் போட்டிருப்பேன்ல, அதை எப்படி நான் கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை ரிமூவ் பண்ண வேண்டாம். இவ்வளோ நாள் நீங்கள் மிக்சடு கண்டென்ட் போட்டிருந்தாலும் ஓகே, அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஷார்ட்ஸும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே நீச்சில் இப்போ இந்த செகண்டில் கூட ஒரே நீச்சில் உங்களுக்கு எந்த நீச்சு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை எடுத்து அதில் லாங் ஃபார்ம் வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான ஆடியன்ஸை நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்கள் சேனலுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஆவரேஜான வியூஸு வீடியோஸ்லேயே வரும், ஓகேங்களா? இது 3வது. ஷார்ட்ஸ் சேனல் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டிருக்கிறாரு. ஸோ ஷார்ட்ஸ் சேனல் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பைசா கணக்கில் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா குட்டி குட்டி ஆட்ஸ் தான் வரும். நீங்கள் 1 கோடி ஷார்ட்ஸ் வியூஸுக்கு ரீச் பண்ணி மானிட்டைஸே பண்ணாலும் அதுக்கப்புறமும் ஷார்ட்ஸ் சேனல் நான் சொல்கிறது பல சேனல்ஸ் பெருசாக ஏர்ன் பண்ண முடியல, ஓகேங்களா? ஏன்னா திடீர்னு ஷார்ட்ஸில் வியூஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரெவன்யூ இல்லாமல் போயிடும். பழைய ஷார்ட்ஸ் வீடியோக்களும் பர்ஃபார்ம் ஆகாது. நீங்கள் போடுற அன்னன்னைக்கு போடுற ஷார்ட்ஸ் வீடியோக்கள் தான் பர்ஃபார்மே ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால லாங் வீடியோஸ் போட்டு அதில் வியூஸ் வந்துச்சுன்னா தான் நீங்கள் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு டீசெண்டான ரெவன்யூ எடுக்க முடியும், ஓகேங்களா? இது 4வது விஷயம். ஸோ இந்த வீடியோ சார்ந்து ஏதாவது டவுட் இருக்குது, நம்ம சேனல் மெம்பர்ஷிப் சார்ந்து ஏதாவது டவுட் இருக்குது, எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு உடனடி ரிப்ளை தரப்படும். அதே மாதிரி மெம்பர்ஷிப் வந்து கட்டாயம் இல்லை, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகே, அஃபோர்டபுளாக இருக்குது, நான் ஜாயின் பண்ணி எனக்கு இது கொஞ்சம் பர்சனலாக எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து கட்டாயம் இல்லை, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். இது மற்றபடி உங்களால் ஜாயின் பண்ண முடியலனாலும் நம்ம சேனல் வீடியோக்கள் பாருங்கள். அதில் எதாவது டவுட்டு அல்லது வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி ஒரு வீடியோவாவோ அல்லது கமெண்ட்டில் உடனடி ரிப்ளைவாவோ கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.